Hello, welcome to my channel Excel Max and Board. இப்போ இந்த வீடியோல நம்ம ஸ்டாண்டர்ட் 12 CBSE யோட அக்கவுண்ட்ஸ் டாபிக் பத்தி பார்க்கலாம், which is profit and loss appropriation account. ஓகேவா? ஸோ profit and loss appropriation account அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருப்போம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுனால வரக்கூடிய வரவு செலவு, அதோட நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் போடுறது தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை கேரி பண்ணி அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான செலவுகள், வரவு செலவுகள்லாம் எழுதுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுலேயும் அந்த நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டையும் இந்த பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற வரவு செலவு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் கொடுக்க வேண்டிய சேலரி, கமிஷன், பார்ட்னர்கிட்டேருந்து வாங்க வேண்டிய வட்டி, அதெல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய நிகர லாபத்தை தான் நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல பார்க்க போகிறோம். நிகர லாபமாகவும் இருக்கலாம், நஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல், அவங்களுக்கான வரவு செலவு மட்டும்தான் இதுல என்ன அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் கழிச்சது போக வரக்கூடிய அமௌண்ட் தான் நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்னர் ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வர அக்கௌண்ட்ல இருக்கிற ப்ராஃபிட்டை இங்க கேரி ஓவர் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி, இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட், டிராயிங்ஸ்க்கு வட்டி வாங்குறது, சேலரி கொடுக்கறது பார்ட்னருக்கு எல்லாம் கொடுத்த பிறகு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் இதுல வர அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதை பேலன்ஸ் ஷீட்க்கு கேரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் நமக்கு தெரியணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோ, பார்ட்னர் சேலரி எவ்வளோ, ரிசர்வ் அமௌண்ட் எதாவது எடுத்து வைக்க போறீங்களா, பார்ட்னர்ஸ்க்கு ஏதாவது கமிஷன் அக்ரிமெண்ட்ல இருக்கா, லோன் டு பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்கோமா அதுக்கு எவ்வளோ வட்டி, பார்ட்னர்ஸ்கிட்ட லோன் வாங்கியிருக்கோமா அதுக்கு எவ்வளோ வட்டி, இது எல்லாமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ட்னர்ஸோட க்ளோசிங் கேபிட்டல் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். இல்லை க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்தாங்கன்னா ரிவர்ஸ்ல போய் ஓப்பனிங் கேபிட்டல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதான் மெயின் லாஜிக் இதுல. சரியா? ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் இன்ட்ரெஸ்ட், ஆட் அடிஷ்னல் டிராயிங்ஸ், லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், பார்ட்னர் சேலரி ஆட் பண்ணுவீங்க, கமிஷன் ஆட் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை சப்ராக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆட் பண்ணும், கொடுத்துருந்தா சப்ராக்ட் பண்ணும், ஆட் பண்ணும், அது மாதிரி பார்த்து ஃபைனலாக ரிமைனிங் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட மெயினான வேலையே. சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம். ஒரு 2-3 சம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. Anand, Riddhi and Shyam are partners in a firm sharing profit and losses in the ratio 2:2:1. Okay, 3 பேரு இந்த ரேஷியோல ஷேர் பண்றாங்க. ஓகே, the fixed capitals were 1,60,000, 1 lakh ஒன்று, 60,000 ஒன்று, 40,000. 3 பேரும் எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க. For the year ended 31st March, interest on capital were credited to their capital accounts at 9% per annum instead of 7% per annum. Pass the necessary adjusting journal entries. ஸோ இங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்னது பண்ணிட்டாங்க? வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்க. எப்படி கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9% கிரெடிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது 7% தான். அப்போ அதனால வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த நெட் ப்ராஃபிட் இருந்திருக்கும். அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா நெட் ப்ராஃபிட்ன்றது கம்பெனிக்கு கிடைச்ச ப்ராஃபிட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறீங்க இல்லையா, அது கம்பெனிக்கு கிடைச்ச ப்ராஃபிட். அதுலேருந்து இப்போ என்ன பண்ண போறோம்? பார்ட்னர்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து வாங்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஸ் கொடுக்க வேண்டிய சேலரி, அந்த வரவு செலவெல்லாம் கழிக்கணும். அதுல வர பேலன்ஸ் தான் நம்ம இந்த பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ பார்ட்னர்ஸ்க்கு ஆக்சுவலா கொடுக்க வேண்டியது 7% தான். அப்போ கால்குலேட் பண்ணுங்க. கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1 lakh 7%னா 7,000, 60,000 7%னா 42,000, 40,000 7%னா 22,800. ஸோ 4,200, 2,800 வருது. இதுதான் கரெக்டாக கொடுக்க வேண்டியது. ஆனால் எவ்வளோ கிரெடிட்டட் டு தர் கேபிட்டல் அக்கௌண்ட் அட் 9%னா 9% நீங்கள் கிரெடிட் பண்ணிட்டீங்க. கம்மியாக கொடுக்குறது பதிலாக நிறைய கொடுத்துட்டீங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இங்கே 9,000 கொடுத்துருக்கீங்க. இங்கே 60,000க்கு 9% கூட 5,400,
40,000 9% போட்டா 3,600. ஸோ கொடுத்த அமௌண்ட் டோட்டலாக இந்த ஃபார்ம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தா 18,000 கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது 14,000 தான். அப்போ 18,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா கம்பெனி கையிலேருந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது 14,000 ரூபாய் தான். அப்போ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? 4,000 ரூபாய் இங்கே கணக்கு காட்டியிருக்கீங்க அதிக செலவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த 4,000 ரூபாய் கம்பெனிக்கு ப்ராஃபிட் இல்லையா? ஸோ இப்போ இந்த 4,000 ரூபாய் ப்ராஃபிட்டை நம்ம எப்படி ஷேர் பண்ணுவோம்? 2:2:1 ரேஷியோவில் ஷேர் பண்ணுவோம். அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா 1,600 1,600 800 ஷேர் ஆகும். இந்த ரேஷியோவில் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக 7,000 4,200 2,800 இந்த அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கணும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் கொடுத்தது 9,000. அப்போ எக்ஸஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 2,000 ரூபா கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக 7,000ம் 1,400 1,600 தான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 9,000 கொடுத்துருக்கீங்க. அப்போ 4,000 ரூபா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஏன்னா எக்ஸஸ் 2,000 ரூபா கொடுத்துட்டீங்க. 7,000 9,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, 2,000 ரூபா எக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இங்கே 4,200 பதில் 5,400 ரூபா கொடுத்துருக்கீங்க. இங்கே 1,200 ரூபா எக்ஸஸ் காட்டியிருக்கீங்க. இங்க 2,800 பதில 3,600 ரூபா கொடுத்துருக்கீங்க, 800 ரூபா எக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1,600 1,600 800. அப்ப எக்ஸஸ் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 400 ரூபா. இங்க 400 ரூபா கம்மியா கொடுத்துருக்கீங்க. இங்க ஓகே 800 ரூபா எக்ஸஸ், 800 ரூபா கொடுக்க வேண்டியது நில்லன் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு 400 ரூபா அதிகம் கொடுத்துட்டீங்க, இவங்களுக்கு 400 ரூபா கம்மியா கொடுத்துருக்கீங்க. இப்ப அதிகமா கொடுத்தவங்கிட்ட நம்ம வாங்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அவனை டெபிட் பண்ணிடலாம். ஸோ ஆனந்த்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்றேன். ஏன்னா இவனுக்கு எக்ஸஸ் கொடுத்துருக்கேன். 1,600 ரூபா கொடுத்தாலும் 2,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இவனுக்கு கம்மியா கொடுத்ததுனால இவன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணேன். இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று, வேற ஒண்ணுமே கிடையாது. நார்மலா வீட்டுல சொல்ற கணக்கு தான். 14,000 ரூபா 18,000 ரூபாய் 14,000 ரூபாய் கொடுத்துருந்தா 4,000 ரூபாய் 4,000 ரூபாய் இப்படி பிரிச்சுக்கணும், இப்படி பிரிச்சிருக்கோம். கை மாத்தி விடுறோம்ல, அவ்வளவுதான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Asha, Nisha and Hayden were partners in the firm, sharing profit and loss in the ratio 2:2:1. Okay, in the ratio la share பண்றாங்க. Fixed capital 2 லட்சம், 1,50,000 and 1 lakh respectively. The partnership deed provided for interest at 10% per annum. For the year ended 31st March 2023, the profit of the firm were distributed without providing interest for capital. அப்போ interest for capital கொடுக்கவே இல்லை. அப்போ ஆக்சுவலாக இது கொடுத்துருந்தா கம்பெனிக்கு நஷ்டமாயிருக்கும், கரெக்டா? ஆனால் அப்போ நஷ்ட கணக்கு நீங்கள் காட்டல. அப்போ என்ன பண்ணிட்டீங்க? லாப கணக்கு காட்டி ஷேர் பண்ணி விட்டுருக்கீங்க ப்ராஃபிட்டை. எப்படி ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சரி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுத்துருக்கணும்? இவனுக்கு 20,000 ரூபாய், இவனுக்கு 15,000 ரூபாய், இவனுக்கு 10,000 ரூபாய் நீங்க ஆக்சுவலா கொடுத்துருக்கணும். அப்போ 45,000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டமாயிரும். ஆக்சுவலா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஆக்சுவலா 45,000 ரூபாய் கொடுத்துருந்தா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். ஆனா நீங்க அது கணக்குலயே வைக்கல. அதனால இந்த 45,000 ரூபாய் இப்ப உங்களுக்கு குறையல. அந்த 45,000 ரூபாய் நீங்க எப்படி ஷேர் பண்ணிருக்கீங்க? 2:1 ரேஷியோல உங்களுக்கு ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்தாச்சு. எப்படி கொடுத்துருக்கீங்க? 18,000 18,000 9,000. ஸோ 45,000 டிவைடட் பை 5 into 2 இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆக்சுவலா 20,000 ரூபாய் கொடுக்கணும், 18,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. ஸோ 2,000 ரூபாய் என்னன்னா கிரெடிட் பண்ணணும். அதே மாதிரி இங்க 15,000 ரூபாய் கிரெடிட் பண்ணணும். ஸோ இங்க 3,000 ரூபாய் வித்தியாசம் ஆகும், இங்க 1,000 ரூபாய் வித்தியாசம் ஆகும். புரியுதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 18,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2,000 ரூபாய் இவனை நான் என்ன பண்ணுவேன்? கிரெடிட் பண்ணுவேன். அதே மாதிரி இங்க 15,000 ரூபாய் 18,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 15,000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இவனுக்கும் நான் என்ன பண்றேன்? 3,000 ரூபாய், இங்க 1,000 ரூபாய். புரியுதா? ஸோ இப்போ இவனுக்கு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இவனை டெபிட் பண்ணி ஆகணும். இவனுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால இங்க நான் டெபிட் பண்றேன். இவனுக்கு கம்மியா கொடுத்துருக்கேன் 2,000 ரூபாய், அதனால இவன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணி, அதே மாதிரி இவனுக்கும் 1,000 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கேன், ஹைடன் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 20,000 15,000 10,000. ஆனா கொடுத்த அமௌண்ட் வந்து 18 18 9. ஸோ பாக்கி இருக்கிற பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கை மாத்தி விட்டுறது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட், Anvi, Vani and Karan were partners in a firm sharing profit and loss in the ratio
2:1 இந்த ரேஷியோ ஷேர் பண்றாங்க. Fixed capital 4 லட்சம், 5 lakhs and 6 lakhs respectively. For the year ended 31st March, interest on capital was credited to the partners at 6% instead of 10%. அப்போ இங்க நான் அவங்களுக்கு கம்மியா கொடுத்துருக்கேன், நிறைய கொடுத்து செலவு கணக்கு காட்டிருக்கணும், ஆனா கம்மியா கொடுத்து வரவு கணக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா? சோ அப்போ 4% நான் இவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கரெக்ட்? அப்ப 4% எவ்வளவு ஆச்சு? 6% கொடுத்துட்டேன், 10%ல 6% கொடுத்துருக்கேன். அப்ப இன்னும் நான் 4% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். அப்ப 4%னா 4 lakhsல 4% 16,000 நான் இவனுக்கு கொடுக்க வேண்டியதா, நான் கிரெடிட்ல போட்டிருக்கேன். 5 lakhsக்கு 4%னா 20,000 எனக்கு நான் கிரெடிட் பண்ணிருக்கணும். 6 lakhsல 4%னா 24,000. ஸோ மொத்தம் 60,000 ரூபாய் எனக்கு செலவாயிருந்திருக்கும், கம்பெனிக்கு செலவு. ஸோ டெபிட் கணக்குல எழுதிருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், கிரெடிட் கணக்குல எழுதி 2:1 ரேஷியோல இவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ 60,000 நான் டெபிட் பண்ணிருக்கேன், செலவு கணக்குல காட்ட வேண்டியது. ஆனா நான் கிரெடிட் பண்ணிட்டேன், அதாவது வரவன் இன்கம் காட்டிட்டு இவங்களுக்கு ப்ராஃபிட்டை பிரிச்சு கொடுத்துருக்கேன் இந்த ரேஷியோல. அப்போ 16,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 24,000 கொடுத்துருக்கேன். அப்போ 8,000 ரூபாய் நான் இவன் கிட்ட இருந்து வாங்கணும், டெபிட் பண்ணணும். இவன் கிட்ட 4,000 ரூபாய் டெபிட் பண்ணணும். இவன் கிட்ட 12,000 ரூபாய்க்கு நான் கிரெடிட் பண்ணும். கரெக்டா? ஏன்னா 24,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 12,000 தான் கொடுத்துருக்கேன். ஸோ 12,000 எனக்கு இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு எக்ஸஸ் கொடுத்ததுனால அவங்க கிட்ட இருந்து வாங்கி கரனுக்கு கம்மியா கொடுத்ததுனால அவனை கிரெடிட் பண்றேன். அவ்வளவுதான் பாருங்க. ஸோ கரனை கிரெடிட் பண்ணிட்டேன், இவங்க 2 பேரும் டெபிட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி கரண் கிட்ட கொடுக்கணும். தட்ஸ் இட். புரியுதா? நெக்ஸ்ட், Mohan, Sohan and Suresh were partners in a firm sharing profit in the ratio 2:1. Okay. Suresh was guaranteed a profit of 70,000. Any deficiency on the account of guarantee to Suresh was to be borne by Mohan and Sohan in the ratio 3:2. The profit of the firm for the year ending 31/3/2022 amounted to 2 lakhs. ஸோ 2 lakhs ப்ராஃபிட் ஆக்சுவலாக இவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2:1 ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருக்கணும். கரெக்டா? அப்போ 2:1 ரேஷியோனா எவ்வளோ வரும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 lakhs ப்ராஃபிட், 2 lakhs ப்ராஃபிட்டு இன்ட்டு 2/5. கரெக்டா? ஸோ இங்கே 40,000 போட்டிங்கன்னா இவங்களுக்கு 80,000. யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஆளுக்கு. அடுத்த ஆளுக்கும் 2:1 தான். ஸோ இவங்களுக்கும் 80,000, தேர்ட் ஆளுக்கு 40,000. இந்த ரேஷியோவில் தான் ஷேர் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் த தேர்ட் ஃபெலோ சுரேஷ் வாஸ் கேரண்டீட் ப்ராஃபிட் ஆஃப் 70,000. ஆனால் இவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 70,000 ஆயிடுச்சு. 40,000 ரூபா தான் வருது. அப்போ 30,000 ரூபா என்ன ஆயிடுச்சு? டிஃபிஷியன்சி கார்டு. அப்போ இந்த 30,000 ரூபாய் யார் கொடுப்பாங்க? borne by Mohan and Sohan in the ratio 3:2. ஸோ இப்போ இந்த 30,000 ரூபாயை 3:2 ரேஷியோவில் ஷேர் பண்ணால் மோகன் கிட்டேருந்து 18,000 ரூபா வாங்கிக்கணும், சோஹன் கிட்டேருந்து 12,000 ரூபாய் வாங்கிக்கணும். இங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 80,000லேருந்து 18,000 ரூபா நம்ம வாங்கிக்கணும். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 80,000லேருந்து 12,000 ரூபா நம்ம வாங்கிக்கணும். வாங்கி இந்த மொத்தமாக சேர்ந்து 30,000 ரூபாயை நான் சுரேஷ் கிட்ட கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஸோ இங்கே எப்படி எழுதியிருக்கேன்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 லட்சம். ஸோ இவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 18,000. அதில் நான் 18,000 ரூபா வாங்கிடுவேன் இல்லையா? இங்கே அதானே எழுதியிருக்கேன். ஸோ 18,000 ரூபா கழிச்சிட்டு பாக்கி 62,000 தான் இவனுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதை சோஹன் கொடுக்க வேண்டிய 80லேருந்து 12 கழிச்சிட்டு 68,000 ரூபா கொடுக்குறேன். இவங்களுக்கு 40,000 ரூபா, இவங்கிட்டேருந்து ஒரு 18, இவங்கிட்டேருந்து ஒரு 12, மொத்தமாக சேர்த்து சுரேஷ் அக்கௌண்ட்டில் 70,000 ரூபாய். ஸோ 2 lakhs நான் இப்படி தான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா கேரண்டி ப்ராஃபிட் சொன்னதுனால கண்டிப்பாக அந்த ஷேர் அவனுக்கு போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட், ஸோ இதோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்னா எங்கே நான் அதிகமாக கொடுத்துருக்கேன் கம்மியாக கொடுத்துருக்கேன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதிகமாக கொடுத்துருவங்கிட்டேருந்து வாங்கி கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ இது கண்டிப்பாக நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இல்லையா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் மேற்கொண்டு நம்ம இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.